ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நுங்கு வெட்டலாம் நானும் மச்சானும் வந்தீங்க. மச்சான் என்னால் ஏற முடியலன்னு சொல்லிட்டு என்ன மாட்டி விட்டான் மரம் ஏறத்துக்கு. நான் தான் மரம் ஏறணும். பேண்ட்டை கழட்டி போட்டு லோயரை கழட்டி போட்டு செட்டியோட ஏற வேண்டியது தான். ஏன்னா லோயர் போட்டு அண்ணா லோயரும் பிச்சுக்குது. ஃபுல்லாக பனை மரமும் தென்னை மரமும் ஏறி நம்மளுக்கு பேண்ட்டு பூரா பிச்சுக்கிச்சு. அதனால் மச்சாங்கிட்ட பர்ஸு போனும் கொடுத்துட்டு கத்தி எடுத்துன்னு நாம் தான் மரம் ஏறணும். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து மரம் ஏறுறேன். ஏறத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்மளால் மரம் ஏற முடியாது போல இருக்குது. அடுத்த வருஷமெல்லாம் ஏதோ வச்சா 1-2 சின்ன மரம் ஏறுறோம். போன வருஷம் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் ஊரில் எவ்வளோ பெரிய ஹைட்டாக இருந்தாலும் மரம் அசால்ட்டாக ஏறிடுவேன். இப்போ நான் சென்னையில் வேலைக்கு போயிருந்தனால வண்டிக்கு காலெல்லாம் நைஸாக ஆகிடுது. செருப்பு போட்டு காலெல்லாம் நைஸ் ஆகிட்டுக்குது. போய் நுங்கு வெட்டினீங்க, நல்லா இருந்தது. ஆனால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கரெக்டாக மத்தியானம் சரியான வெயில், நல்லா மாமரம் நெகல். நான் ஏறி மட்டும் வெட்டினேன். மச்சானை எட்டுன்னு மரத்தால் போட சொல்லிட்டேன். ஏன்னா நாம் ஏறி வெட்டினதே டயர்டாகுது. நல்லா வெயிலுக்கும் நுங்கு நல்லா சரியான டேஸ்ட்டு. என்ன ஒன்று மரத்துக்கார் வரல. யாரோ வந்தால் கொடுக்கலான்னு பார்த்தேன், வரல. சரி இன்னொரு மரங்குது வெட்டி நாளைக்கு கொடுத்துருவோம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு மரத்துக்காரர் கொடுக்கல. நாங்களே வெட்டி சாப்பிட்டு தேவையான அளவுக்கு சாப்பிட்டு மீதியை பையில் பேக் பண்ணி எடுத்துன்னு வீட்டுக்கு கிளம்புறோம். மரத்துக்காரெல்லாம் ரெகுலராக வெட்டி கொடுப்பீங்க. எல்லாருக்கும் வெட்டி கொடுக்குறது தான். பசங்கள்லாம் எல்லாம் எனக்கு வெட்டி கொடு உனக்கு வெட்டி கொடுன்னு ஒரே தொல்லை பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணுறது? அத்தனை பேருக்கு நம்ம ஒரு 200-300 பேர் கேட்குறாங்க. அவ்வளோ பேருக்கு நம்ம ஒரே மட்டும் வெட்டி கொடுக்க முடியாதுல்ல. அதுவும் நம்மளால் இந்த மாதிரி ஹைட்டு மரம் யாரையும் மூட்டதில்லை. இதே கஷ்டப்பட்டு ஏறுறேன். 1-2 தான் மரம் ஏறுறேன். போனீங்க 2 பேர் தான் போனீங்க. இன்னொருத்தர் வரேன்னாரு. இங்கே அர்ஜென்ட்டாக வேலை இருக்குதுன்ட்டு சொதப்பிட்டார். இன்னொருத்தர் அவர் ஏற வைக்கலான்னு பார்த்த மரம். மச்சானும் என் காலில் புண்ணாயிடுச்சுண்ணா அப்படின்னு சொல்லிட்டான். புண்ணாயிடுச்சு மாமா ஏற முடியாதுன்ட்டான். கடைசியாக நான் தான் ஏறி வெட்டினேன். ஏன்னா மச்சான் ஸ்பீடாக வேலை செய்ய மாட்டான். வெட்டுறதும் ஸ்லோவாக வெட்டுவான். நுங்கு சீவுறதும் ஸ்லோவாக சீவுவான். அதனால் நானே ஏறி வெட்டிட்டு நானே தான் சீவிங் கொடுத்தேன். சாப்பிட்டோம் அப்படின்ட்டு ஜெட்டியோடு நிற்கிறேன். ஆனால் அந்த மரம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏறுறதுக்கு. ஏன்னா ஃபுல்லாக உளிமில் முள் பொதுரு. அதில் நான் ஓரளவுக்கு தூந்து வந்துட்டனால கழிச்சிட்டு ஏறினேன். மச்சான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான். ஏதோ நான் கொஞ்சம் நேக்காக முள்ளெல்லாம் கொஞ்சம் வெட்டிட்டு இழுத்துட்டு கஷ்டப்பட்டு ஏறினேன் அந்த மரத்தில். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நுங்கு இந்த வருஷத்தில் நல்லா வெட்டுறது. இதுக்கு முன்னே வெட்டினோம். ஆனால்